அடுத்தது மற்றவங்களுக்கு பிடித்தது எது, மற்றவங்களுக்கு பிடிக்காதது எது, மற்றவங்களால் வெறுக்கப்படுவது எது, இதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை மட்டும் நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உறவு முறையில பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். அதாவது மற்றவங்களுக்கு பிடிக்காததையும் நாம செய்யக்கூடாது, மற்றவங்களால் வெறுக்கப்படுவதை நிச்சயமா செய்யக்கூடாது, நமக்கு பிடிக்காததையும் நாம செய்யக்கூடாது, நம்மளால் வெறுக்கப்படுவதையும் நாம செய்யக்கூடாது. இந்த 4 டைமென்ஷனையும் நாம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த பரிமாணத்தை வச்சுக்கிட்டு நாம பழக ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நமக்குள்ள ஒரு கசப்பான உணர்வுகள், கசப்பான அனுபவங்கள் ஏற்படவே ஏற்படாது. இனிமையான நல்ல விதமான உணர்வுகளோ அனுபவங்களோ ஏற்படுதோ இல்லையோ, நிச்சயமா கசப்பான உணர்வுகள் ஏற்படுவதில்லை. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம பழகும்போது தான் அவர் ரொம்ப நைஸ், ரொம்ப வெல் பிஹேவ்டுலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்படும். இதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல எனக்கு எது பிடிக்குது பிடிக்கலன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். யாருக்கிட்ட நாம நெடுநாளைக்கு பழகணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட முதல்ல பிடிக்காததெல்லாம் நம்ம சொல்லிடணும். பிடிச்சதை மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஒருத்தட்ட பழக போறோம், இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் அவருடைய சங்காத்தியம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பெருசா நம்மளை பத்தி தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நைஸ், என்ன விஷயங்கள், எது பொதுவானது, இதை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு பொழுத கழிச்சிட்டு நல்லா இனிமையா வெளியே வந்துடலாம். ஆனா நெடுநாளைக்கு பழகணும்னு நினைக்கும் போது நமக்கு என்னென்ன பிடிக்காது, என்னென்ன எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம்னா அவங்க முதல்ல நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. சில சமயத்துல வீட்டுக்கு போறோம், இதை அவசியம் சாப்பிடுங்கன்னு கஷ்டப்படுத்துறாங்க. ஏன் அதை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்காதனால கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கஷ்டப்படுத்தல, என்ன கவனிச்சாருன்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு எது எது பிடிக்காதது, எது எது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்றத யாருக்கிட்ட நீங்க நெடுநாள் பழக வேண்டியிருக்கோ அவங்க கிட்ட தெரியப்படுத்துறது நல்லது. அந்த மாதிரி தெரியப்படுத்திட்டா கசப்பான உணர்வுகள் இருக்கு இல்லையா, அனுபவங்கள், அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், மனசை நோகடிக்கக்கூடிய விஷயங்கள், இது நடக்காம இருந்தாலே போதும் இந்த நெடுநாளிய உறவு முறைகள் நல்லாவே இருக்கும்.